இன்று வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்த பணிகள் பற்றி எஸ்ஐஆர் பற்றிய குறிப்புகளை தருகிறேன். இதில் பொதுமக்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இருக்குது, படித்தவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இருக்குது, வழக்கறிஞர்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இருக்கிறது. இந்த வாக்காளர் தீவிர சிறப்பு திருத்த பணி இந்தியா முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் 12 தடவை நடந்துள்ளது இந்தியாவில் சுதந்திரம் கிடைத்த பின்னர். இப்பொழுது இது ஒன்றும் புதிதல்ல. ஆனால் இந்த திருத்த பணிகளில் உங்கள் கையில் கிடைக்கும் படிவத்தில் அப்படியே திருத்தங்கள் இருந்தால் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்றால் ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த திருத்தல் பணி எவ்வாறு இருத்தல் வேண்டும்? ஒயிட்னர் போட்டு திருத்தி இருந்தாலும் சரி, அடித்தல் திருத்தல் இருந்தாலும் சரி, அது ஏற்றுக்கொள்ளப்படும். இந்திய தேர்தல் ஆணையத்தின் விதிகளை ஃபாலோ பண்ணி அதை அப்படியே கடைபிடித்து சென்னை மாநகராட்சி தேர்தல் அலுவலர் அவர்கள் 15/11/25/2025 அன்று தினமணி பத்திரிகையில் அதன் அறிக்கையை கொடுத்துள்ளார். அந்த அறிக்கைப்படி அடித்தல் திருத்தங்கள் இருந்தாலும் எஸ்ஐஆர் படிவங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று உள்ளது. அதை உங்களுக்காக இப்போது சமர்ப்பிக்கிறேன். போட்டோ எடுத்துக்கமா. ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அவ்வாறு அடித்தல் திருத்தங்கள் இருந்தால் கொடுக்கலாமா என்றால் கொடுக்கலாம். இதற்கு முன்னர் சிலருக்கு அந்த சந்தேகம் இருந்தது, என் ஓட்டுக்கள் சிதறி விடுமோ இல்லாதாகி விடுமோ என்ற பயம் உங்களுக்கு வேண்டாம். மொத்தத்தில் அரசியல் கட்சி சிலர் இதை பீதி கிளப்பி கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்ல. அது அடித்தல் திருத்தங்கள் உங்களுக்கு தேவையான சரியான குறிப்பு கொடுக்கும் வரைக்கும் திருத்தி அதை சம்பந்தப்பட்ட தேர்தல் அலுவலருக்கு நீங்கள் சமர்ப்பிக்கலாம் என்று இந்திய தேர்தல் ஆணையின் சட்டத்தின்படி, சென்னை மாநகராட்சி தேர்தல் அதிகாரி அறிக்கையின்படி அதை நீங்கள் சமர்ப்பிக்கலாம். ஆகவே அடித்தல் திருத்தல் பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம். உங்கள் குடும்பம் உங்கள் பின்னணி பற்றிய விவரங்களை தேவையான அளவு மாற்றி எழுதி ஒயிட்னர் போட்டு எழுதி அதில் அடித்தல் திருத்தம் பற்றி கொடுக்கலாம் என்பதை இந்த பதிவு மூலம் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த பதிவில் சீனியர் சிட்டிசன் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் பற்றி பேச இருக்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து காத்திருக்க வேண்டுகிறேன். ஒரு சில தினங்களில் சீனியர் சிட்டிசன் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் பற்றி உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.